அனைவருக்கும் வணக்கம். கரூரில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்தில் மாண்டு மடிந்த தோழர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் எந்த அரசியல் இயக்கம் நடத்துகிற பிரச்சார கூட்டங்களில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்ததில்லை. அசம்பாவிதம் என்று சொன்னால், ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற கூட்டத்தில் அரசாங்கம் நடத்துகிற ஒரு சில அரச பயங்கரவாதத்தால் பொதுமக்கள் இறந்திருக்கிறார்களே தவிர, காவல்துறை தடியடி போன்ற துப்பாக்கி சூடு போன்ற நிகழ்வுகளில் இறந்திருக்கிறார்களே தவிர, பிரச்சார கூட்டங்களில் ஜனநாயக அடிப்படையில் பிரச்சாரம் நடத்துகிற கூட்டங்களில் இதுவரைக்கும் இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து எந்த கூட்டத்திலும் இது போன்ற ஒரு கோர மரணம், கோர நிகழ்வு நடந்தது கிடையாது. அவர்கள் மரணிப்போம் என்கிற வகையில் அங்கே வந்திருக்கான வாய்ப்பு இல்லை. காலச்சூழல், அவர்கள் அனைவரும் இந்த 41 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் ஒரு முறை வீரவணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உள் சிகிச்சையில் இருக்கக்கூடிய அனைவரும் பூர்ண நலனத்தோடு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வை பல தலைவர்கள் பல கோணத்தில் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தார்மீக அடிப்படையில் ஒரு கட்சித் தலைவர் யதார்த்தமாக ஒரு விபத்தாக நடந்த ஒரு நிகழ்வை யார் மீதும் பழி போட வேண்டாம். அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் மீதோ இல்லை காவல்துறை மீதோ அரசாங்கத்தின் மீதோ பழி போட வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் இந்த கோர விபத்திலிருந்து, இந்த பெருந்துயரத்திலிருந்து கரூர் மக்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்பதை தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2 நாளுக்கு பிறகு நண்பர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில தலைவர் அவர்கள் என்ன சொல்லப் போகிறார் என்கிற எல்லாரும் தமிழகம் முழுக்க இருக்கிற அரசியல் தலைவர்களிலிருந்து யதார்த்தமாக இருக்கக்கூடிய சாமானியர்கள் வரை எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் அவள் திடீரென்று வீடியோவில் தோன்றி ஒரு பட ஷூட்டிங்கை போல கிளைமேக்ஸில் பேசுவதை போல பேசிவிட்டு சென்று விட்டார். அவர் ஆரம்பித்த பொழுது அந்த பிரச்சாரத்தில் மரணமெய்த அந்த தோழர்களுக்கு நான் வீரவணக்கம் செலுத்துகிறேன், இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன், வருந்துகிறேன். இது போன்ற தகவலெல்லாம் சொல்லாமல் நேரடியாக இது போன்ற நிகழ்வுகளில் எனக்கு பழக்கம் கிடையாது, வாய்ப்பு இல்லை. இதையெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் கை வைக்க வேண்டுமில்லை, என் மீது கை வையுங்கள், எங்கள் தோழர்கள் மீது கை வைக்காதீர்கள், என்னுடைய பொறுப்பாளர்கள் மீது கை வைக்காதீர்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள். முதலில் நீங்கள் அங்கிருந்து கரூரிலிருந்து வெளியேறிய தவறு. நீங்கள் ஒரு ரியல் ஹீரோவாக இருப்பேன்னு நினைத்தோம். ஆனால் திரைமறைவில் இருக்கக்கூடிய ஹீரோ என்றதை நிரூபித்து விட்டீர்கள். எல்லோரும் ஒரு கோணத்தில் இது ஒரு பிரச்சார கூட்டம், பிரச்சாரத்தில் மக்கள் நெருக்கடியில் மாண்டு மடிந்திருக்கிறார்கள், இப்படிலாம் பார்த்துக்கிற சூழலில் நான் என்னுடைய கோணத்தில் நான் இது போன்ற மதுரை மாநாட்டிலிருந்து கரூர் பிரச்சாரம் வரை நான் பார்த்தது இது ஒரு ஜனநாயக படத்தினுடைய ஷூட்டிங்காகத்தான் பார்க்கிறேன். ஜனநாயக படம் அனைத்து சீனும் எடுக்கப்பட்டு விட்டது. இறுதியாக அந்த படத்தினுடைய கதை ஒரு தனி மனிதன் ஒரு புரட்சியை உருவாக்கி, மக்களை திரட்டி ஒரு அரசியலமைப்பு இயக்கத்தை உருவாக்கி, அதில் அந்த இளைஞன் கடைசியில் ஆட்சியை பிடிப்பது தான் கதை ஜனநாயகன். வேறு என்ன அதில் இருக்க போகிறது அந்த படத்தினுடைய கரு? இந்த நேரத்தில் ஜனநாயகன்ற தலைப்பில் படம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களே போதும் மக்களிடம் சொல்வதற்கு, மக்களிடம் பேசுவதற்கு. ஆனால் புதிதாக ஒரு படம் தேவைப்படுது என்று சொன்னால் அதை நாம் தமிழக மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஜனநாயக படத்தின் ஷூட்டிங்கில் ரியலாக ஒரு மாநாடை ஷூட் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு மாவட்டந்தோறும் பிரச்சாரத்தை அவர்கள் அந்த ரியலாக வந்து ஷூட் பண்ண வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் நாடு முழுக்க, மாவட்டம் முழுக்க ஷூட்டிங் எடுத்திருக்கிறான் தான் இதிலிருந்து உணர முடிகிறது. ஒரு தலைவன் மக்களை சந்திக்கிறான் என்று சொன்னால், பகலாக இருந்தால்
பேருந்தில் இருக்கிற வாகனத்தில் லைட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. பகல் நேரத்தில் மக்கள் இருக்கிற மக்கள் இந்த விஜய் செல்கிறார், இந்த விஜய் போகிறார், இந்த இடத்தில் பார்த்தேன்னு சொல்ல முடியும். இரவு நேரத்தில் வந்தால் கட்டாயம் எல்லா தலைவர்களையும் பார்த்துருக்குறோம். நான் கலைஞர் தலைவர் முத்தமிழர் கலைஞர் ஒரு பொழுதும் பார்த்துருக்கிறேன். மதுரைகளில் அவர் வெளிச்சத்தில் தான் வருவார். காரில் அமர்ந்திருந்தால் கூட மக்கள் 10 பேர் இருந்தாலும் கூட கும்பிட்டு கொண்டே அந்த இடத்திற்கு செல்வதற்கான அந்த சாலையை கடக்கும்போது பார்த்துருக்கிறோம். அதே போல் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் பிரச்சார கூட்டங்களிலும் மற்ற பொதுக்கூட்டங்கள் வருகிற பொழுது கும்பிட்டு கொண்டே மக்களை அந்த மின்வெளிக்கில் பார்ப்பார்கள். இந்த ஜெயலலிதா போகிறார்கள், பார்த்து ரசிப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மக்கள். கேப்டன் விஜயகாந்தன் அவர்களும் அதே மாதிரி தான். அவர் வருகிற பொழுது வழிநெடுக கூட்டம் இருந்தால் அவர் மின்விளக்கில் வருவார், இல்லைன்னா அந்த இடத்தில் ஒரு பொழுது மின்விளக்கை போட்டுக்கொண்டு தொண்டர்களை பார்த்து கைசத்து. ஆனால் இந்த விஜய் அவர்கள் லைட்டை போட்டு அமர்த்தி அந்த மக்களிடம் அந்த வெளிச்சத்தில் இந்த மக்கள் பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு யதார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த அவர் அமர்வது தெரியாது. ஒரு யாரோ ஒருவர் அவரை இயக்குவதைப் போலவே, ஷூட்டிங்கில் இருப்பது போலவே அப்படியே ஸ்டைலாக அமர்ந்து கொண்டு அந்த லைட்டை மின்விளக்கிலே காண்பிப்பார்கள். இதுவெல்லாம் மக்களை ஒரு ஆச்சரியத்தில் உருவாக்கி, ஒரு ரசிப்புத்தன்மையை உருவாக்கி, நாம் ஒரு பெரிய மாபெரும் இயக்கமாக மாற்றிவிட வேண்டும். இந்த ஒரே களத்தில் ஒரே பிரச்சாரத்திலே நம்ம நாட்டினுடைய முதல்வராக வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த இந்த ஷூட்டிங் நினைக்கிறேன். இதில் அப்பாவி தமிழர்கள் இறந்திருக்கிறார்கள். நாம் இதை வைத்து விஜயை விமர்சிப்பது என்பது எங்களுக்கு விருப்பமில்லை. அதுவரைக்கும் நாங்கள் அமைதி காத்திருந்த இந்த சூழலில் காணொளி மூலம் அவர் சொன்ன தகவல் இந்த மக்களை ஏமாற்றுகிற ஏதோ படம். ஒரு காலத்தில் படத்தை எடுத்து சொன்னார், நீங்களும் ஹீரோ தான்ற படத்தில் தன்னுடைய கதாநாயகனை தலைவனாக தூக்கி கொண்டு இளைஞர்கள் இருக்கிற சூழலில் ஒருவன் மின்சாரத்தில் அடிபட்டு ஃப்ளெக்ஸ் அந்த பேனர் கட்டும்போது மின்சாரத்தில் பட்டு இறந்து விடுவான். இறந்து விடுகிற பொழுது அந்த அவருடைய பிஏ உதவியாளர் போய், தலைவா உங்களுடைய ரசிகரெல்லாம் வெளியில் நின்று கொண்டு இருக்கிறார்கள், உங்களை ஒரு முறை பார்ப்பதாக சொல்கிறார்கள், நீங்கள் வாருங்கள் என்று கூப்பிடும் பொழுது, இவர்களவா நான் பேனர் வைக்க சொன்னேன், இவர்களவா நான் வரவா சொன்னேன், ஏன் இப்படி அவர்களாக மாண்டு மடிந்து விட்டு என்னை போய் குறை சொல்கிறார்கள், என்னை வருத்தப்பட வைக்கிறார்கள், நான் வருத்தத்தில் இருக்கிறேன், அழுது கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி எப்படியா சமாளித்து விடு என்று சொல்லி அனுப்புவார் அந்த படத்தினுடைய கதாநாயகன் நிழல்கள் ரவி. அதை போல் இன்றைக்கு விஜய் நிழல்கள் ரவியை போல இந்த நிகழ்வில் நடந்து கொண்டார்கள். தோழர் சீமான் கூட இதற்கு முன்னால் விஜயை பயங்கரமாக விமர்சித்தார். ஆனால் அந்த களத்தில் இருக்கிற பொழுது தலைவர் எழுச்சி தமிழரை போல நடந்த பிரச்சனையை அது ஒரு விபத்தாக கருதி இதுவரைக்கும் பேசி வருகிறார். ஆனால் அவர்களும் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இந்த அரசியல் செய்தாலும் கூட நியாயத்தை பேச வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டார்கள். அரச பயங்கரவாதம் என்பது காவல்துறை தடியடி நடத்துகிற சூழலில் அதில் பொதுமக்கள் இறப்பது, துப்பாக்கி சூடு நடத்துவது, இதுதான் அரச பயங்கரவாதம். அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது, ஏன் போனது எல்லாமே ஒன்றுமில்லை. ஒரு பிரச்சார கூட்டம் நடக்கிறது. பிரச்சார கூட்டத்தில் 20,000 பேர் திரளுவார்கள், 10,000 பேர் திரள 1 லட்சம் கூட திரளுவார்கள், வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மாவட்ட நிர்வாகம் இவ்வளவு மக்கள் ஒரு இடத்தில் கூடுகிற பொழுது முதல் உதவிக்காக இது போன்ற நிகழ்வுகளை செய்து வைப்பது நியாயம்தான், சரிதான். திடீரென்று இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் எங்கேயோ நிற்கிற ஆம்புலன்ஸை வரவழைப்பதற்குள்ளே எத்தனை பேர் உயிர் பலி ஆகும் என்கிற நிலைமை, அந்த எண்ணம் மாவட்ட நிர்வாகத்திற்கு இருக்கும். அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பகுதி அவங்களாம் விட்டுருவோம். எஸ்பி, மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு, வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு இது போன்ற நிகழ்வு அதை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். யதார்த்தமாக நான் மதுரையில் இந்த மாநாடு நடந்த பொழுது மதுரையினுடைய அமைச்சர் அண்ணன் ஒருவர் இருக்கிறார். அவர் அந்த நிகழ்வு முடியும் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் மாநாடு கூட்டுகிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் பேசப்போகிறார் விஜய். ஆனால் இருந்தாலும் வருகிறவர்கள் மாநாடு முடிந்து செல்லும் வரை மாவட்ட நிர்வாகம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காகவே அமைச்சர், மதுரையை சார்ந்த ஒரு அமைச்சர், அந்த மாநாட்டில் என்ன நடக்குது பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆம்புலன்ஸ் சரியாக இருக்கிறதா, அங்கே தண்ணீர் வசதி சரியாக வைத்திருக்கிறார்களா, மக்கள் எவ்வளவு திரண்டு இருக்கிறார்கள்,
அவர்கள் மூச்சுத்திணறல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, க்ரௌடு அதிகமாக கூடிக்கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் மக்கள் கூட்டம் கூடுகிற பொழுது எதுவென்றாலும் நடக்கும். திடீரென இயற்கையின் மாற்றமே ஒரு சூழலை உருவாக்கி, வெப்பத்தை உருவாக்கி, அதில் சேராத மனிதர்கள் திடீரென்று மரணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய நண்பர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மருத்துவரணி ஒருவரை சென்றிருந்தார், அந்த நேரத்தில் இருந்திருந்தார். நான் அவனிடம் கேட்டேன், காலையிலிருந்து காத்திருந்தவர்கள் தண்ணி இல்லாமல், உணவருந்தாமல், விஜய் வருவார் ஒரு முறையாவது பார்த்து சென்று விடுவோம் என்கிற நிலைமையில் இருந்தவர்கள் தான் இறந்திருக்கிறார்கள். அதுவும் மூச்சு திணறல், தண்ணி குடிக்காமல் அவர்கள் மூச்சு விட முடியாமல் மாரடைப்பு ஏற்பட்டு ஏகப்பட்டு அநேக பேர் இறந்திருக்கிறார்கள். ஒரு சில நபர்கள் தள்ளுமுள்ளில் கழுத்தில் மிதித்து, கழுத்தில் அந்த குழந்தைகள்லாம் தாடையெல்லாம் உடஞ்சி தான் அந்த பிள்ளையை தூக்கியிருக்காங்க. ஒரு குழந்தை 2 வயசு குழந்தைன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ வீடியோ கூட வருது. விலைக்கு பார்க்குற ஒரு பெண்மணி கீழே படுத்திருக்கிறார். அது விலைக்கு வைத்து அந்த பெண்மணி தூக்குவதற்குள் பெரும்பாடாகிவிட்டது. அப்படிப்பட்ட அந்த இடத்தை, இந்த நிலை இப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து மாவட்ட நிர்வாகம் ஆம்புலன்ஸை வைத்திருப்பது, அதற்கு தயாராக மருத்துவ குழுக்களை வைத்திருப்பது, அதற்கு தயாராக காவல்துறையை வைத்திருப்பது, இது இயல்புதான். உடனே எப்படி ஆம்புலன்ஸ் இங்கே வந்தது, உடனே எப்படி இத்தனை ஆம்புலன்ஸ்கள் வந்தது, தயாராக 10 வண்டி 15 வண்டி தயாராக இருக்க வேண்டும். காலையிலேருந்து இங்கே இருக்கிறார்கள், சூழல் சரியில்லை. இதை போய் இன்னொரு கட்சிக்காரர்கள் சொன்னால், ஆளுங்கட்சிக்காரர்களே போய் தகவலை சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு சேலம் மாவட்ட சேனல் சொல்கிறார்கள், அந்த வீடியோவில் பார்க்கிறோம். அந்த மயக்கமடைந்தவர்களை அழைத்து வருகிறதற்காக ஆம்புலன்ஸ் வருகிறது. அதை நடுவில் நிறுத்தி யாரிடம் பூச்சாண்டி காட்டுகள், எங்கே யார் மயக்க நிலை அடைந்திருக்கிறார், அதெல்லாம் பொய்யா சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் சண்டை போடுகிறார். ஒரு மாவட்ட செயலாளர் என்பவர், நானும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர், முதலில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது, காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், மற்ற அதிகாரிகள் சொல்லணும்னா அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். முதலில் யார் இது இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத கேட்க வேண்டும். உங்களை திசை திருப்பதற்காகவா இத்தனை பேர் மயக்கம் அடைந்திருக்கிறான்னு சொல்ல போகிறார்கள்? அவர்களை அழைத்து செல்லுகிற ஆம்புலன்ஸை மறைத்து நின்று போராட்டம் செல்கிற சூழல் எங்கிருந்து, எதை இதெல்லாம் காட்டுகிறது என்று சொன்னால், பெரும் அரசியல் புரிதல் இல்லாமல், அரசியல் அறிவு இல்லாமல், இவர்களை தலைவர்களாக உருவாக்குவதற்கான தலைவர்கள் இல்லாத காரணத்தில் தான் இது போன்ற சூழல் உருவாகியிருக்கிறது. இதெல்லாம் கால கொடுமை. மேலே சொல்லுகிறேன், தயவு செய்து தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் யாரையும் பின்பற்றி வளர வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் பின்பற்ற வேணாம். நீங்கள் அண்ணாவை சொல்லுகிறீர்கள், தந்தை பெரியாரை சொல்லுகிறீர்கள், காமராஜரை சொல்லுகிறீர்கள், இன்னும் எத்தனையோ தலைவர்களை நீங்கள் தனக்கான தலைவர்களாக நீங்கள் மேல்கோள் காட்டுகிறீர்கள். அவர்களை பற்றி முதலில் படியுங்கள். அறிஞர் அண்ணா காங்கிரஸ் பேர் இயக்கத்தை எதிர்த்து அரசியல் நடத்தி, மாபெரும் போராட்டங்களை நடத்தி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்திருப்பார். அன்றைக்கு இந்திய முழுக்க காங்கிரஸ் கோலோச்சிய காலம். காங்கிரஸ் தான் இந்த நாட்டை, இந்த மண்ணை நாங்கள் தான் சுதந்திரம் அளித்து சொன்ன செருக்கில் இருந்த காலத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக மண்ணில் காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி இந்த நாட்டில் ஆட்சி படத்தில் அமர்ந்தார். அதற்கு பிறகு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அவரை பின்தொடர்ந்து ஆட்சி நடத்தியிருக்கிறார். அதற்கு பிறகு 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். எவ்வளோ எம்ஜிஆருக்கு வராத கூட்டங்களா இன்றைக்கி எவ்வளோ முகநிலையில் எழுதியிருக்கிறார்கள். இதை போலவே கூரைகளிலும் மேடுகளிலும் காடுகளிலும் அமர்ந்திருந்த எம்ஜிஆர் மேடைக்கு வருவது முன்னால் அமர்ந்திருந்தார்கள். அவர் மேடைக்கு வந்த பிறகு உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் எம்ஜிஆரிடம் சொன்ன பொழுது, அனைவரும் மேலே இருப்பவர்களும் இறங்கி நிற்க வேண்டும், யாருக்கு யாரும் தள்ளுமுள் இல்லாமல் சரியாக நின்று கொள்ள வேண்டும், இல்லை இருக்கையில் அமர வேண்டும் என்ற தகவலை சொன்ன பிறகு அனைவரும் இறங்கி இருக்கையில் அமர்ந்தார்கள், இல்லை ஒரு நிலையான இடத்தை அடைந்தார்கள் என்ற தகவலை சொல்கிறார்கள். நான் எம்ஜிஆரையும் பின்பற்றுகிறோம். அப்படிப்பட்ட கூட்டத்தில் கூட கொஞ்ச நேரம் எந்த ஒரு நவீனம் இல்லாத காலத்தில் இன்றைக்கி உடனே ஆம்புலன்ஸ் வந்துவிடும், உடனே அதிகாரிகள் வந்து விடுவார்கள், உடனே மருத்துவமனை கொண்டு சென்று விடலாம். இந்த நிலையில் இந்த நிலை அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் போன்றவர்கள் இயக்கம் ஆரம்பித்த காலத்தில் இல்லை. ஆனால் அவர்களை அதெல்லாம் எப்படி அத்தனை லட்சம் மக்களை திரட்டி மாநாடுகள் நடத்தி கூட்டங்களை நடத்தி இந்த ஆட்சி படத்தில் அமர்ந்தார்கள்.
இது போன்ற விபத்துகள் அந்த நேரங்களில் ஏன் ஏற்படவில்லை என்று சிந்திக்க வேண்டும். உங்களை நம்பி வருகிறார்கள். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதை ஒரு சர்வசாதாரணமாக பார்க்காமல் இது ஒரு விபத்து, யாரையும் குறை சொல்லி மாற்றி மாற்றி எதுவும் மாற்றி அரசியல் செய்து ஒரு கட்சியின் மீது அவதூறை தூக்கி எறிந்து என்ன அவசியம் இருக்கிறது? திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக நீங்கள் குறை சொல்ல வேண்டிய 1008 அரசியல் இருக்கிறது. சீமான் பேசி கொண்டிருக்கிறார், திராவிட அரசியல் இங்கே நம்மளை கீழ்நிலை கொண்டு வந்து விட்டது, திராவிடம் என்பது இல்லை சொல்லி கொண்டிருக்க. அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகங்கள் எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவோ இருக்கிறது. ஆட்சியில் சரியாக எல்லோரும் சரியான ஆட்சி நடத்திவிட முடியாது. டாஸ்மாகை ஒழிப்போம் என்று ஆட்சிக்கு வந்தோம். டாஸ்மாக் கடைகளை ஒழிக்க முடியவில்லை, குறைத்திருக்கிறார். எத்தனை நீட் தேர்வை ஒழிப்போம் என்று சொல்லி வந்தார்கள், நீட் தேர்வை ஒழிக்க முடியவில்லை, நீதிமன்றத்தில் இருக்கிறது சொல்கிறார். இப்படி வாக்கு தவறிய விஷயங்களை நிறைய அதிகமாக சொல்லி நீங்கள் மக்கள் மத்தியிலே வாக்குகளை சேகரிக்கலாம்.